இந்த நாளை இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று புதிதாக உருவாக இருக்கிறதாக வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இந்த புதிதாக உருவாக உள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிதான் அது புயலாக மாறுமா? கண்டிப்பாக தற்பொழுது வானிலை அமைப்பை ஒட்டுமொத்தம் பார்த்தாகணும். இப்போ ஏற்கனவே தென் இலங்கை வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது மிக மிக மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்று சுழற்சி உருவாகியிருக்கு. கீழடுக்கு சுழற்சி, கடலோட இணைந்த சுழற்சி உருவாகியிருக்கு. கடலோட இணைந்த சுழற்சி. இதற்கு அப்புறம் தான் நாளை 22ஆம் தேதி இப்போ அந்த நிகழ்வு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா நேற்றைக்கே கடந்துருச்சு. கடந்து மலேசியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில மலேசியா கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கு இந்த காற்று சுழற்சி. இது நாளை மலேசியா கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கு. போது மலேசியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் தாய்லாந்திற்கும் தான் மழைப்பொழிவை கொடுத்துட்டு இருக்கு. அது இந்தோனேஷியாவிற்கு இந்தோனேஷியாவோட சுமத்ரா தீவை தாண்டி நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கிறது. 24ஆம் தேதி இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறும் என்றும் அது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை அடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தென்மேற்கு வங்கக்கடல்னா தமிழ்நாடு இலங்கையை ஒட்டியுள்ள இந்த கடற்பகுதி. அது கொஞ்சம் தொலைவில் ஒரு 500 கிலோமீட்டர் வரைக்குமே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி தான். இது வரைக்கும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை அடையும் என்றுதான் சொல்லியிருக்காங்க அவங்க. இது எங்கே கடக்கும் எங்கே போகும் அப்படிங்கிறது நம்ம முடிவெடுக்க முடியல. இது காரணம் என்னன்னா உலக மாதிரி எல்லாமே ஒருமித்த கருத்து இல்ல. யாரிடமே கொஞ்சம் கூட ஒருமித்த கருத்து இல்ல. காரணம் என்னன்னா இப்போ இலங்கை அருகே உருவாகி இருக்கு இல்லையா ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை. இதை நம்ம கடந்த நேர்காணலே நம்ம அறிவித்திருந்தோம். 2 என்று கேட்டீங்க நீங்க. 2 சொல்லியிருந்தோம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு மழைப்பொழிவை தொடக்கிவிட்டது. டெல்டாவிற்கு நேற்று இரவே தொடக்கிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நேர்காணல் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல சிவகங்கை மாவட்டத்துல மழை பொழிந்து வருகிறது. வேதாரண்ய பகுதியில மழை தொடங்கி இருக்கு. மீண்டும் காலையெல்லாம் மழைதான். நேற்று நள்ளிரவுல இருந்து அதிகாலை வரைக்கும் கடலூர், மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்கள்லாம் மழை இருந்து கொண்டே இருந்துச்சு. மீண்டும் இடைவெளி கொடுத்து இப்ப தொடங்கி இருக்கு வேதாரண்ய பகுதி, சிவகங்கை மாவட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, அதாவது மணப்பாறையிலிருந்து திண்டுக்கல் மாவட்டத்தை நோக்கி மழை மேகங்கள் உருவாகி திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், வத்தலகுளம் அப்படியே அந்த திண்டுக்கல் மாவட்ட திண்டுக்கல் தலைநகர் பகுதியை நோக்கி தீவிரமடைந்து நகர்ந்து கொண்டிருக்கு. அப்படியே தெற்கு பகுதியை நோக்கியும், அதாவது கரூர் மாவட்ட பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. தென் மாவட்டத்துல திருநெல்வேலியிலையும் மழை, இப்போ திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலையும் இப்போ இடிமழை காணப்படுகிறது. இதெல்லாம் தொடக்கம்தான். நாளை இது தென் இலங்கையில அதாவது இலங்கையை ஒட்டிய பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை 22ஆம் தேதி சனிக்கிழமை. அறிவிச்சிருக்காங்களா? ஆமா, நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில். அது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி என்பது அவர்கள் சொல்லியிருப்பது சுமத்ரா தீவு அருகே, தென்கிழக்கு இலங்கை அருகே. நாம் சொல்றது இலங்கை அருகே. சரி, நான் சொல்றது இலங்கை அருகே. 2 சிஸ்டம். அவங்க சொல்றது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுதுன்னு இந்திய வானிலை மையம் அறிவித்திருக்கு சார். நீங்க கூறுவது அது தனி. அது ஒன்று உருவாகிறது, அங்கே ஒன்று உருவாகிறது. சரி, இலங்கை அருகேயும் உருவாகிறது. சரி, இலங்கை அருகே உருவாகி இலங்கை என்ன காரணம் சிவகுமார் சார்? அதுதான் இலங்கை அருகே உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு பகுதி. இது புதுசா உருவாகுது. நீங்க சொல்றது நாளை புதுசா இன்னொன்னு உருவாகுது. அதாவது இப்போ இருப்பது காற்றழுத்த தாழ்வு நிலையாக கடலோட இணைந்த காற்று சுழற்சியாக இருக்கு இப்போ. சரி, அது கடலோட இணைந்து ஒரு பரந்த பரப்பே ஒரு தாழ்வு பகுதியாக ஒரு தீவிரமடையக்கூடிய ஒரு நிகழ்வாக உருவாக போகுது. சரி, அது இல்லாம அவங்க சொல்லிருக்கிறது எங்க இருக்குன்னா அந்தமானோட தெற்கு பகுதியில தென்கிழக்கு வங்கக்கடல், நாம சொல்றது தென் மேற்கு வங்கக்கடல், இலங்கையை ஒட்டி 2 சிஸ்டம் உருவாகுது.